வணக்க நண்பர்களே. அரசு ஊழியர்களின் வீடுகளில் மூட்டை மூட்டையாகவும் கட்டுக்கட்டாகவும் பணம் சிக்கிய அதிரடி சம்பவங்கள் இந்தியாவில் நடந்திருப்பதை நீங்கள் பலமுறை கேள்விப்பட்டிருப்பீர்கள். எப்படி சார் இவ்வளவு பணத்தை வீட்டில் வச்சிருக்கீங்க, அதுவும் வெறும் 30,000-40,000 சம்பளம் வாங்கி இவ்வளவு சொத்து சேர்க்க முடியுமா என்று நீங்களே கேள்வி கேட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட சம்பவம் ஒன்று ஒடிசாவில் நடந்திருக்கிறது. 30,000 லஞ்சம் வாங்கியதற்காக ஒரு அரசு அதிகாரி கையும் களவுமாக சிக்கிக்கொண்டார். அவரிடம் விசாரணை மேற்கொண்டார்கள். ஒரு கட்டத்தில் அந்த அரசு அதிகாரி வீட்டில் சென்று விசாரணை மேற்கொள்ளும் பொழுது, அங்கு சோதனை போடும் பொழுது 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் அதிகாரிகள். ஒடிசாவில் கட்டாக் வட்டார சுரங்கத்துறை இணை இயக்குநராக வேலை பார்த்த தேபத்ரா மொஹாந்தி என்பவர் கைது செய்யப்பட்டார். அவர் 30,000 லஞ்சம் வாங்கிய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தலைநகர் புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய அவரது அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் பிற இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 4 கோடிக்கும் அதிகமான ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஒடிசா ஊழல் தடுப்பு பிரிவின் வரலாற்றிலேயே ஒரு சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட அதிகபட்ச பணம் இதுதான் என்று அதிகாரிகள் உறைந்து போய் நிற்கிறார்கள். அரசு அதிகாரிகளுக்கு அதிகப்படியான சம்பளம் கொடுத்து அரசு வைத்திருந்தாலும் ஒரு சில அதிகாரிகளுக்கு லஞ்சம் வாங்கவில்லை என்றால் தூக்கம் வராது போலும். அப்படித்தான் இவரும் 30,000 லஞ்சம் வாங்கிய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டார். அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் கிட்டத்தட்ட அவரது வீடு, அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் 4 கோடிக்கும் அதிகமான லஞ்ச பணம் வைத்திருப்பது உண்மையாலுமே எல்லோரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. ஒடிசாவை போல் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் கோடிக்கணக்கான லஞ்ச பணம் பறிமுதல் செய்யப்பட்ட நிகழ்வுகள் இதற்கு முன்பு நடந்துள்ளது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு ஊழல் தடுப்பு பிரிவு வரலாற்றில் மிகப்பெரிய வேட்டை நடந்திருக்கிறது. ஹரியானா மாநிலம் ஊழல் தடுப்பு பிரிவு அரசு அதிகாரி வீட்டில் நடத்திய சோதனையில் 5 கோடிக்கும் அதிகமான ரொக்கம் மற்றும் கிலோ கணக்கில் தங்கத்தை மீட்டது குறிப்பிடத்தக்கது. அதிகாரிகள், அமைச்சர் பெருமக்கள் போன்றோர் டெண்டர் விடுவதில் அதிகப்படியான லஞ்ச பணத்தை லாபகரமாக ஈட்டுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருந்து வந்த நிலையில் தற்பொழுது ஒரு அதிகாரி இந்திய அளவில் சிக்கியிருப்பது பெரும் பதற்றத்தையும் மக்கள் மத்தியில் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. உண்மை சம்பவங்களையும் நெகிழ்ச்சியான சம்பவங்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜூபிட்டர் செய்திகள் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.